எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் போட்டால் ஏகப்பட்ட பேர் காட்டுது. பெரிய பெரிய ஜெயண்ட்ஸ்லாம் உள்ளே வரணும். ஹவு வி ஆர் கோயிங் டு டேக்கிள், எப்படி இதை சமாளிக்கிறது, உங்களுடைய யுக்திகள், வியாபார தந்திரங்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ கிளிக் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் நபர் சிகே மோட்டார்ஸின் நிர்வாக இயக்குனர் திரு சந்திரசேகர் அவர்களே. ஸோ நம்ம நேரடியாக பேட்டிக்கு சொல்லுவோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வரணும் அப்படிங்கிறது எப்படி உங்கள்கிட்ட அந்த ஆர்வம் ஏற்படும்? இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம். மேஜர்லி இன்டூ டெக்ஸ்டைல்ஸ். மேபி இது செகண்ட் ஜென்ரேஷன். ஃபாதரும் கூட 50ஸ்லேருந்து வி ஆர் இன்டூ டெக்ஸ்டைல்ஸ் இன் திருப்பூர். ஸோ பேசிக்கலி யூ ஆர் ஃப்ரம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேக்ட்ரிஸ் நாங்கள் போட்டுகிட்டே வந்தோம். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களது வந்து டெக்ஸ்டைலில் டையிங் ஃபேக்ட்ரி எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட்டுங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ வந்து ஒரு என்விரான்மெண்ட்டோட எஃபெக்ட் எப்படி இருக்குது வந்து எங்களுக்கு மனசில் பதிஞ்சிட்டே இருந்தது. அப்போ தேடிகிட்டே இருக்கிறப்போ இனிமேல் நான் ஃபர்தராக பண்ணுறப்போ வந்து எதை பொல்யூட் பண்ணாமல் பண்ணணுன்ட்டு நாங்கள் ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே வர்றப்போ அடுத்த கட்டத்தில் வந்து அடுத்த தொழில் வந்து டைவர்சிஃபிகேஷன் வர்றப்போ எனக்கு மனசில் தோணுனது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து நீங்கள் இப்போ வந்துருக்கீங்க. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய இதை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட், ஏதாவது பின்புலங்கள், ஆராய்ச்சிகள், R&D அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு? நாங்கள் ஒரு 3-5 இயர்ஸாக வந்து இதை பற்றி நாங்கள் கண்டினியூஸாக வந்து நாங்கள் ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணிகிட்டே தான் இருந்தோம். நாங்கள் வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணிருந்தோம். ஒய் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இஸ் ஃபெயிலியர், எதனால் பெனிட்ரேட் ஆகலை, அப்புறம் வந்து என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மக்கிட்ட இந்தியாவில் இல்லை, அப்புறம் ஒய் இட் இஸ் நாட் கம்யூனிட்டி பிக் வே. பார்த்திங்கன்னா அதுக்குண்டான மேனுஃபேக்சரிங் உண்டான எக்கோ சிஸ்டம் இல்லை. அதுக்கு அதே மாதிரி மக்கள்கிட்ட சரியான அவேர்னஸ் இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி. அப்படி இருக்கிறப்போ நம்ம எதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எப்படி வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணோம்னா நம்ம வந்து மக்கள் ரீச் பண்ண முடியும், இதை வந்து மாசாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற சொல்லி போட்டு நிறைய நாங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஏரியாவிலும் ரிசர்ச் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். ஓனாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களா? இல்லை பண்ணுறோம். ஓனாக பண்ணுறதுக்கு உண்டான ஃபேக்ட்ரிஸ் செட்டப்ஸ் நடந்துட்டு இருக்குது. பட் ஸ்டில் த ப்ராடக்ட் ஹஸ் நாட் கம் அவுட். இட் வில் டேக் another 3 to 5 months. OEMஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமொபைல் அவங்க மெயின் டீலர், சப் டீலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரியும் உங்கள் பிஸ்னஸை கொண்டு போய் டீலருங்கிற கான்செப்டே இல்லை. ஒன்லி டீலர்ஸ், மெயின் டீலர்ஸ், ஒன் டீலர்ஸு. அதுக்கு அடுத்தது வந்து புக்கிங் சென்டர்ஸ்னு சொல்லி போட்டு ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணுறோம். வேர் டீலர்ஸ் கேன் அப்பாயிண்ட் சம் புக்கிங் சென்டர்ஸ் வேர் டீலர்ஷிப் வில் நாட் ஒர்க் அவுட் இன் தட் ஏரியா. புக்கிங் ஆஃபீஸ் போடணும்னா இப்போ ஒரு தென் மாவட்டங்களில் இப்போ ஒருத்தர் புக்கிங் ஆஃபீஸ் போடணும்னா என்ன உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ ஆஃபீஸ், என்ன சைஸ் இருக்கணும்? இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவுக்கு பொறுத்து இருக்கும். இப்போ சென்னைனா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ ஒரு திருநெல்வேலி, ஒரு தூத்துக்குடியோ ஒருத்தர் போகிறோன்னா ஒரு அரௌண்ட் 10 lakhs அந்த மாதிரி வரும். புக்கிங் ஆஃபீஸ்க்கு ரீசன் என்ன, நீங்கள் வந்து கட்டட வாடகை கொடுக்கணும், ஒரு கட்டடம் பிடிக்கணும், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், அதுக்கு மினிமமெல்லாம் ஒரு சின்ன பேனர்ஸ் அது இது நீங்கள் வெஹிக்கிள் ஸ்டாக் வைக்கணும். வெஹிக்கிள் ஸ்டாக் வேண்டியதில்லை. ஒரு டிஸ்பிளேக்கு ஒரு 3 to 5 வெஹிக்கிள்ஸ் மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். ஒரு செலக்டட் வெஹிக்கிள்ஸ் அந்த ஏரியாவுக்கு எவ்வளோ எந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வெஹிக்கிள் டிஸ்பிளே வைக்க முடியாது புக்கிங் சென்டர். அதுதான் கான்செப்ட். ஆகஸ்ட் 2019 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு டீலர் எப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணீங்க? First dealer, it is a Rio Motors in Chennai. Oh, this is first dealer. It is February 21st. It has been inaugurated. இந்த செக்டர் வந்து இன்னும் ஒரு ஆர்கனைஸ்டு செக்டராக வரல. கரெக்டாக இப்போ வந்து OEMs எடுத்தீங்களா, மாருதியோ, ஹுண்டாயோ, ஃபோர்டோனா இட்ஸ் a well organized setup. They are a very big manufacturer, MNC companies. அவங்களோட நாம்ஸ் இருக்குது, குவாலிட்டி நாம்ஸ் எல்லாமே வெரி ஸ்டாண்டர்டைஸாக இருக்குது. பட் இது வந்து இது எப்போ ஆர்கனைஸ்ட் ஆகும்? கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க? நிறைய வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வண்டி கொடுத்துட்றோம், பட் ப்ராக்டிக்கலாக அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகிறது. இப்போ இன்கேஸ் ஒரு வண்டியை, ஒரு காரையே எடுத்துகிட்டு போனால் கூட ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் போனால் அது சார்ஜ் டவுனாக இருக்கும். அதுக்கப்புறம் பேட்டரி ரீசார்ஜ் பண்ணி ஃபர்தராக அவங்க ட்ராவல் பண்ணுறது. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த சேலஞ்செலாம் இருக்கும்போது நீங்கள் இது எப்படி ஃபர்தராக எடுத்துகிட்டு போகும், உங்களுடைய ஐடியா என்ன, எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்க? அதுக்கு உங்களுக்கு நிறைய சவால் இருக்கும் இல்லையா? கரெக்ட். ஸோ அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா EV பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 கேட்டராக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து 2 வீலர் அண்ட் 3 வீலர் அண்டு 4 வீலர். இட் இஸ் செப்பரேட். 2 வீலர் 3 வீலருக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்கோசிஸ்டம் ரெக்வயர்டு. 4 வீலருக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்கோசிஸ்டம் ரெக்வயர்டுங்க. 2 வீலரை பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இன்றைக்கி வந்து 2 வீலர்ஸ் என்ன பண்ணுறோம், நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு ஆவரேஜாக ரன் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா 60 kilometers per day வந்து ஒரு ஆவரேஜ்
இந்தியன்ஸ் வந்து ஒரு 2 வீலரை டெய்லி ரன் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் உங்களுக்கு எந்த அளவு இப்போ மேக் இன் இந்தியா கான்செப்ட்னு சொல்கிறாங்க, ஆமாங்க, கிரீன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் உங்களுக்கு எந்த அளவு சப்போர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறையா பாலிசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, டேக்ஸை வந்து கம்மி பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. இன்றைக்கி எலக்ட்ரிக் ரோட் டேக்ஸ் கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நிறையா இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து மேக் இந்தியா கான்செப்ட்டில் வந்து நீங்கள் ஃபேக்ட்ரி போட்டிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கம்மி, ஃபேக்ட்ரிக்கு உண்டான நிறையா சப்போர்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் பண்ணிங்கன்னா ஃபேம் 100% வந்து மேக் இன் இந்தியாவாக இருந்தால் ஃபேம் சப்சிடி கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து இந்தியாவில் மேக் இன் இந்தியா புஷ் வந்து நிறைய பண்ணுறாங்க. இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் வந்து ஏகப்பட்ட காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே அந்த வெஹிக்கிளுடைய ரீசேல் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணது. கார் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு ரீசேல் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கும்போது நாளைக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போதோ இல்லை அதை ரீசேல் பண்ணும்போது அது எப்படி அதோட ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இன்றைக்கி நம்ம ப்ரீமெச்சூர் மார்க்கெட்னால நம்மளால் சொல்ல முடியாது ரீசேல் வேல்யூ. பட் இந்த ஃபியூச்சரில் வந்து இட் வில் ஹேவ் எ வெரி குட் ரீசேல் வேல்யூ சின்ஸ் பிகாஸ் இட் இஸ் அ பேட்டரி. ஜஸ்ட் வி கேன் அனலைஸ் த பேட்டரி, ஹவு இஸ் த ஸ்ட்ரென்த் பேட்டரி. அதுக்கடுத்தது வெஹிக்கிள் வந்து நீங்கள் என்னவா இருந்தாலும் நீங்கள் வந்து ரீஃபர்மிஷ் பண்ணிக்கலாம் வெஹிக்கிளை. பேட்டரிங்கும் போது ஜஸ்ட் வி அனலைஸ் த பேட்டரி எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி போட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி யூ கேன் ஃபிக்ஸ் த ப்ரைஸ். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அது வந்து ஒரு ஃபினான்ஸ் ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ பொதுவாக ஒரு மக்கள் மத்தியில் ஒரு இது இருக்குது. ஸோ நீங்கள் எந்த லெவலில் ஃபினான்ஸ் கொண்டு வந்துருக்கீங்க? எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீட் வெஹிக்கிள் தான் இருந்ததுனால அதெல்லாம் இல்லாதனால அவங்க தே ஃபவுண்ட் டிஃபிகல்ட் இன் creating a product, finance product. But now they found that opportunity is big and every bank has come into that. நான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கேவிபி வந்துட்டாங்க, பஜாஜ் ஃபின்சர்வ் வந்துட்டாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஐடிஎஃப்சி வந்தாங்க. ஹோண்டா ஆக்டிவ் எலக்ட்ரிக் உள்ளே வரப்போகுது, அது டியோவா என்னன்னு தெரியல, அது வந்து நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஹீரோ எலக்ட்ரிக் அவங்க தனி செக்மெண்ட்டாகவே வந்துட்டாங்க. பஜாஜ் உள்ளே வர்றாங்க, ஆல்ரெடி சேட்டக்னு சொல்லி ஒரு ஸ்கூட்டர் போட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தராக உள்ளே வரும்போது தே ஆர் ஆல்சோ வெரி பிக் எஸ்டாப்ளிஷ்டு. கரெக்ட். ஸோ ஒரு அசுர பலம் பொருந்திய கம்பெனினே சொல்லலாம். கரெக்ட். ஸோ அவ்வளோ பேர் வரும்போது இந்த ஸ்மால் பிளேயர்ஸ்லாம் தே வில் மார்க்கெட்டில் இருக்குது. எப்படி நீங்கள் அதை வந்து ஓட்டிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி பிக் பிளேயர்ஸ் இட் இஸ் வி கனாட் டேக் இட் ஈஸிலி. பட் வந்து அவங்களும் வந்து இன்னைக்கு இவி மார்க்கெட்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. தே ஆர் ஆல்சோ ஃபைண்டிங் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். ஐசி இன்ஜின் கூட டைரெக்டாக பண்ண முடியல. அதே மாதிரி ப்ராடக்ட் கொண்டு போய் எக்ஸிஸ்டிங் நெட்ஒர்க்கில் அவங்களால சேல் பண்ண முடியல. தே ஹேவ் டு கிரியேட் எ நியூ நெட்ஒர்க்கு. தே ஹேவ் எ ஸ்ட்ரென்த் ஆஃப் பிராண்டு. பட் வந்து இன்றைக்கி ஐசி இன்ஜினுக்கு ஈக்குவலாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளை கொண்டு போய் வந்து ஒரு மார்க்கெட் பண்ணுறக்கோ ஒரு ப்ராடக்ட்டை பொசிஷன் பண்ணுறக்கோ தே ஆர் ஆல்சோ ஃபைண்டிங் டிஃபிகல்ட்டிஸ். அப்போ ரெண்டாவது வந்துங்க அவங்களோட எல்லாவுடைய ஐசி இன்ஜினோட ஸ்ட்ரென்த்து வந்து தேர் இன்ஜின்ஸ். இன்றைக்கி வந்து இன்ஜினுங்கிற கான்செப்டே இல்லை. இன்றைக்கி வந்து பாடி மேனுஃபேக்சர் பண்ணுறது லாட் ஆஃப் ஓஎம்ஸ் ஆர் தேர். ஸோ நவ் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா யூ கேன் செல் செப்பரேட்லி த வெஹிக்கிள் அண்ட் பேட்டரி செப்பரேட்லின்னு சொல்லி வந்தபோது இன்றைக்கி வந்து பேட்டரி மேனுஃபேக்சர் தனியாமல் நீங்கள் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரும் தனியாமல் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபியூச்சரில் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு ஷோரூமில் வந்தீங்கன்னா வெஹிக்கிள் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கு 3 கம்பெனிஸோட பேட்டரிஸ் வந்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு டீலர் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு எந்த லெவலில் என்னென்ன சப்போர்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க? ஒருத்தர் டீலர் எடுக்கிறாரு அப்படின்னா புதுசாக அவரும் நீங்களும் அவரும் புதுசு, நீங்களும் ஒரு புதிய கம்பெனி. ஸோ அப்படிங்கும்போது நீங்களும் அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்படின்னா தான் டீலர்கள் சஸ்டெயின் பண்ணி இருப்பாங்க. இல்லைன்னா டீலர் வந்து இது பண்ணுவாங்க. கரெக்டாக. ஸோ அப்படிங்கும்போது எந்த அளவில் உங்களுடைய சப்போர்ட் இருக்குது? என்னென்ன மாதிரி சப்போர்ட்லாம்? We have trained service engineers, common service engineers all over Tamil Nadu, Karnataka, Kerala வந்து எல்லா மேனுஃபேக்சரிங்கும் அவங்களுடைய டீலருக்கு ட்ரைனிங் கொடுக்கும். இல்லை மெக்கானிக் இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்ஜின் வச்சுங்களேன். இப்போ பஜாஜ்னா நீங்கள் பஜாஜுக்கு ட்ரெயின் கொடுத்தா போதும். இதுக்கு கொடுக்க டிவிஎஸ் கொடுக்க வேண்டியதில்லை, ஹோண்டா கொடுக்க வேண்டியதில்லை. பட் இட்ஸ் நவ் இட் இஸ் அ காமன் ப்ராடக்ட்டுங்க. வி ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் ஓஎம்ஸ், லாட் ஆஃப் வேரியன்ட்ஸ், லாட் ஆஃப் மாடல்ஸு. பட் நீங்கள் உங்கள் டீலருக்கு என்ன மாதிரி ஒரு வெஹிக்கிளுக்கு என்ன மினிமம் என்ன மாதிரி மேக்ஸிமம் என்ன? மினிமம் பார்த்தீங்கன்னா நம்மளது பார்த்தீங்கன்னா 4%லேருந்து 10% வரைக்கும் நாங்கள் மார்ஜின்ஸ் கொடுக்குறோம், கடைக்கு வரைக்கும் கொடுக்குறோம். ஸோ காம்படிட்டரோட பிராண்டோட உங்கள் ப்ரைஸ் வந்து உங்கள் வெஹிக்கிளுடைய ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குது? கண்டிப்பாக காம்படிட்டிவாக தான் இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியும் இருக்காது, ரொம்ப கம்மியும் இருக்காது. யூ கேன் கம்பேர் ஆப்பிள் டு ஆப்பிள். இட் வில் பி பெஸ்ட். இந்த இதில் வந்து நம்ம ஷோரூமில் பெஸ்ட்டாக தான் இருக்கும். முன்னாடி நேரங்களில் ஒதுக்கி கண்டிப்பாங்க சார். நாங்கள் கேட்ட கேள்விக்கு எந்த வித இதுவும் இல்லாமல் கரெக்ட் அழகாக பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. சிகே மோட்டார்ஸுடைய சீஃப் பிஸ்னஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் தேனப்பனை சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இப்போ நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இஸ் அன் எமர்ஜிங் மார்க்கெட். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து உள்ளே வரணும், நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் உள்ளே வரணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இல்லை சிகே மோட்டார்ஸுடைய டீலர்ஷிப் எடுக்கணும்னா அதுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும்? அவங்களுக்கு என்ன நீங்கள் என்ன தகுதிகளை எதிர்பார்க்குறீங்க? பேசிக்கலி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து எல்லோரும் நம்ம தெரிஞ்ச மாதிரி வந்து இட்ஸ் அ எவால்விங் மார்க்கெட்.
ஸோ வர டீலர் வந்து அவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோட கன்விக்ஷன் இருக்கணும். இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் மூவ் ஆகும், இந்த இதுக்கு ஒரு செக்மெண்ட் இருக்குது, ஃப்யூச்சர் இதுதாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு. அந்த நம்பிக்கையால் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அண்ட் இந்த இனிஷியல் மார்க்கெட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு மார்க்கெட்லேயும் ஒரு பேரடைம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்தெந்த ப்ராடக்ட் மூவ் ஆகும், ஒரு செக்மெண்ட்லேயும் எங்களுக்கு மல்டி செக்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லா செக்மெண்ட்லேயும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மார்க்கெட்டை தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு கன்விக்ஷன் இருக்கணும், அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கணும், அண்ட் எபிலிட்டி டு ஒர்க் இன் த மார்க்கெட். அந்த இது இருக்கணும். இதுதான் பேசிக் க்ரைட்டீரியா எதிர்பார்க்குறோம் நாங்கள். போக சிகே மோட்டார்ஸ் எதிர்பார்க்க தகுதிகள் ஃபினான்ஷியலாக என்ன கெப்பாசிட்டி இருக்கணும், அவங்க இந்த மெயின் டீலர் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன முதலீடு தேவைப்படும், எவ்வளோ அவங்கள்ட்ட இன்வெஸ்ட்மெண்ட்? இப்போதைக்கு ஐ திங்க் நாங்கள் வந்து 6 பிராண்ட்ஸ் டீல் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ஆம்பிஷன் வந்து ஒன் பாயிண்ட் சொல்யூஷன் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ சைக்கிள்லேருந்து ஆரம்பித்து 3 வீலர் வரைக்கும் இப்போ எங்கள்கிட்ட ப்ராடக்ட் ரேஞ்ச் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த அரௌண்ட் 29-30 ப்ராடக்ட்ஸ் வருது எங்கள்கிட்ட. ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமருக்கு ப்ராப்பராக எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு ஆனால் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் வேணும். ரஃபாக கால்குலேட் பண்ணிங்க இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனில் இது பண்ணிங்க அப்படின்னாக்கா இட் ஷுட் பி இந்த ரேஞ்ச் ஆஃப் அபவுட் 1.5 crores வரைக்கும் இருக்கலாம். சரி, இதை வந்து உங்களோட கொஸ்டினை நான் 3 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். சில பிஃபோர் கொரோனா நிறைய கம்பெனிஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சைனாலேருந்து ஒரு கன்சைன்மெண்ட் எடுத்து சேல் பண்ணியிருக்காங்க. தேர் ஹாஸ் கிவன் லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி இன் த மார்க்கெட் அபவுட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஓகே, ஸ்பேர் பார்ட் அவைலபிலிட்டி இஸ் அ ப்ராப்ளம். கஸ்டமர் யூஸ் பண்ணும்போது சர்வீஸ் பண்ணுறதுக்கு யாரும் அவைலபிள் கிடையாது. ஸோ கஸ்டமர் யூஸ் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் வரும்போது கஸ்டமர் வண்டியை தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ தட் ஹாஸ் கிவன் லிட்டில் பிட் ஆஃப் நெகட்டிவ் இம்பாக்ட். அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் ஹஸ் எவால்வ்ட் அஸ் லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ், இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் வந்திருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எஸ், தேர் ஆர் லாட் ஆஃப் இம்போர்ட்டட் காம்பனன்ட்ஸ். நவ் டிபெண்டன்சி அண்ட் இம்போர்ட்டட் காம்பனன்ட்ஸ் ஆஃப்டர் கொரோனா வந்து எல்லா மேனுஃபேக்சரர்ஸ் இந்தியன் OEMs கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இண்டிஜினைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் காம்பனன்ட்ஸ் which are getting manufactured locally out there. So I don't think there should be any problem in terms of import or dependency on other countries. Bajaj, TVS, major IC engine players electric vehicle வராங்க. And இன்னைக்கு எங்களோட அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, nobody has got the complete range of electrical product that we have right now. Though it is not from one OEM, we have the complete range. எங்களோட பிஸ்னஸ் மாடலை நீங்கள் இது பண்ணலாம், FMGCயில் ரிலேட் பண்ணுறீங்க அப்படின்னா டாடா குரோம் அல்லது வசந்த் & கோ அந்த மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணலாம். இதனுடைய உயிரே வந்து பேட்டரி தான் இல்லையா? ஸோ ஹவு நீங்கள் என்ன இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி கொண்டு வரீங்க, இந்த பேட்டரி வந்து ஹவு இதில் என்ன புதுமையை புகுத்திருக்கீங்க, ஹவு யூ ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ்? See, right now electrical vehicle lead acid battery and lithium battery irukku. So we have consciously gone ahead with only lithium battery, which is maintenance free and lifespan is very high. As of now naanga vandu OEM kudukra batteries da use pannit irukom. In future, yes, we do have plans to get into electric battery manufacturing. We also have signed up academic institution kuda tie up MOU sign pannirkom for research and development. That work is in progress. Maybe at an appropriate time we will get back to you with the details. நிறைய பேர் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கொரோனா காலத்தில் நிறைய பேர் வேலையை வந்துட்டாங்க. ஸோ ஒரு சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். ஸோ அது மூலமாக அடுத்தவங்களுக்கு வேலை பார்த்து நம்ம சம்பாதிக்கணும், ஏன் நம்மளாவே சுயமாகவே ஒரு இதை பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேர்ட்டு இப்போ அது பர்டிகுலராக மெட்ரோவில் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க மனதில் நிறைய வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற வர்த்தக வாய்ப்பு என்ன? வாட் ஆர் த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் சிகே மோட்டார்ஸ்? ஸோ எங்களோட பிஸ்னஸ் கரண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மெயின் டீலர் பார்க்குறோம். ஸோ ஹீ வில் ஹாவ் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் அபவுட் 3,000 to 5,000 square feet space ஃபார் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். அவங்க வந்து தி வில் ஹாவ் அ கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் வெஹிக்கல்ஸ். டு கவர் த பெரிஃபெரி என்ன பண்ணுறோன்னா, சின்ன சின்ன தாலுக்காவில் வி ஆர் லுக்கிங் அட் சம்திங் லைக் ஃப்ரான்ச்சைசி. அந்த ஃப்ரான்ச்சைசி மாடலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க அந்த ஃப்ரான்ச்சைசி வந்து they will be picking up vehicle from dealers. ஸோ நாங்கள் சிகே மோட்டார்ஸ்லேருந்து டீலருக்கு சப்ளை பண்ணுவோம். டீலர் வந்து அவங்க ஃப்ரான்ச்சைசிக்கு சப்ளை அவங்க தனியாகவே அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? No, in consultation with us, because we want to maintain that standards of the service and sales process. ஸோ அதனால் டீலர் வந்து solicit பண்ணி பார்ட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பட் ஃபைனல் கன்ஃபர்மேஷன் இஸ் டன் பை அஸ். ஸோ இப்போ எங்கெந்த ஏரியாலலாம் வேக்கன்சி இருக்குது? இப்போ ஒரு டீலர்ஷிப் இப்போ சிகே மோட்டார்ஸ் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அது ஒரு தகவலாக இருக்கும். அது உங்களை தொடர்பு கொள்வாங்க. எங்கெங்கெல்லாம் வேக்கன்சி இருக்குது? இப்போதைக்கு நாங்கள் ஆப்ரேஷனில் இருக்கிறது சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், பாண்டிச்சேரி, நெய்வேலி, கடலூர் அண்ட் பெங்களூர். இந்த சிட்டிஸில் இருக்குது. ஆல்ரெடி ஸ்டோர்ஸ் ஆர் ஆப்ரேஷனல். ஃபியூ மோர் சிட்டிஸ் லைக் ஈரோடு, மதுரை, பொள்ளாச்சி அண்ட் கோபிச்செட்டிப்பாளையம் அண்ட் சேலம், Tuticorin, Tirunelveli, the work is in progress. பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் லைக் திருவண்ணாமலை, வேலூர், this side கிருஷ்ணகிரி, ஹோசூர், தர்மபுரி அண்ட் ராம்நாட், சிவகங்கை
தென் காரைக்குடி தாஞ்சூர், மயிலாடுதுறை. What is your business model? ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறீங்க, 1 கோடியோ 1.5 கோடியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆர் பிரேக் ஈவன், அதுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பிளான் என்ன? வாட் இஸ் யுவர் பிஸ்னஸ்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்கள்கிட்ட 29 to 30 ப்ராடக்ட்ஸ் as of now அவைலபிளாக இருக்குது. We are also looking at few more products. டெலிவரி செக்மெண்ட்டில் லாஸ்ட் மைல் டெலிவரி அண்ட் ஃபர்ஸ்ட் மைல் பிக்கப்பில் 2 வீலர்ஸ் ரேஞ்சில் பார்த்துட்ருக்கோம். as of now we don't have a product range there. இப்படி கம்ப்ளீட் ரேஞ்ச் இருக்கும்போது டீலரோட வயபிலிட்டிங்கிறது in a city like Chennai நான் சொல்கிறேன், டிப்பிக்கலி about 2,000, 3,000, 4,000 ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்க ஸ்பேஸ் வேணும், ப்ளஸ் மேன் பவர் வேணும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் இஸ் எனிவேர் பிட்வீன் 3.5 to 4 lakhs. இது வந்து ஆப்ரேஷனல் பிரேக் ஈவன் கேன் பி டன் வித் about 70 vehicles சேல் per month without considering the revenue basket. நான் ரெவன்யூ பேஸ்கெட்னு சொல்கிறது ஃபினான்ஸ் மார்ஜின், இன்சூரன்ஸ் மார்ஜின், ஆக்சரிஸ் மார்ஜின், சர்வீஸ் இன்கம் நான் சுத்தமாக எடுத்துக்கலாம். ஐ ஹவ் கன்சிடரிங் ஒன்லி த சேல்ஸ் மார்ஜின். ஸோ சென்னை மாதிரி ஒரு பிளேஸில் we are not looking at மேஜர் நம்பர் ஆஃப் டீலர்ஸ், மேபி we will go to 2 or 3. அப்படி இருக்கும்போது ஒரு டீலர் 70 வெஹிக்கிள் வித் த நெட்வொர்க், அவங்களோட ஃப்ரெஞ்சைசி நெட்வொர்க்கோட பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி பாசிபிள் திங். ஐசி இன்ஜின்ஸ் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வந்துகிட்டே இருக்கும், ஆயில் மாற்றுறது, ஏதாச்சும் சின்ன சர்வீஸ் வரும். ஸோ அதில் வந்து டீலர் சம்பாதிப்பாங்க. ஸோ இது பியூர்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள், பெரிய நீங்கள் விற்கிறதே வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி தான் விற்கிறீங்க. ஸோ டீலருக்கு சர்வீஸில் எப்படி லாபம் கிடைக்கும்? மெயின்டெனன்ஸ் ஃப்ரீன்னு சொல்கிறத விட லோ மெயின்டெனன்ஸ்னு சொல்கிறது பெட்டர். ஸோ லோ மெயின்டெனன்ஸ் சொல்லும்போது பீரியாடிக் ரொட்டீன் சர்வீஸ் இருக்குது. மேனுஃபேக்சர் ஓஇஎம்ஸ் வந்து அவங்க வந்து ஃப்ரீ சர்வீஸ் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அந்த சர்வீஸ் ஷெட்யூல் படி வாரண்டி டயத்தில் அவங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட் தட் வி ஹைலி ரெக்கமெண்ட் செய்ய தட் கஸ்டமர் வந்து பீரியாடிக் சர்வீஸ் பண்ணாக்க வெஹிக்கிளோட லைஃப் வந்து பெட்டராக இருக்கும்னு சஜஸ்ட் பண்ணுறோம். அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக நாங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்டி கூட டைப் பண்ணியிருக்கோம். மேட் அபவுட் வீல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்க கூட வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி டைப் பண்ணியிருக்கோம். ஸோ சேல்ஸ் டயத்துலேயே வந்து கஸ்டமருக்கு நம்ம எக்ஸ்டெண்டட் வாரண்டி எலாங் வித் சர்வீஸ், எக்ஸ்டெண்டட் வாரண்டி டயத்தில் சர்வீஸ் அந்த மாதிரி பண்டில் பண்ணி கொடுக்குறதா பிளான் பண்ணி இன்சூரன்ஸ் போடுறீங்க. சில வண்டிக்கு இன்சூரன்ஸ் தேவையில்லைன்னு சொல்கிறீங்க, சில வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடுறீங்க. ஸோ இன்சூரன்ஸ் போடும்போது இன்கேஸ் சப்போஸ் எனிதிங் ஹேப்பன்ஸ், ஸோ இதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் எப்படி வரும்? எங்களோட இன்சூரன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டைப் பார்ட்னர் வந்து கோ டிஜிட். ஸோ நார்மல் யுனைடெட் இந்தியா அவங்கெல்லாம் பண்ணுறாங்களா அதுக்கு? கொரோனா டயத்தில் நாங்கள் எல்லாரையும் அப்ரோச் பண்ணோம். எங்களோட இனிஷியல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து கோ டிஜிட் கொடுத்தாங்க, அவங்க கூட டைப் பண்ணியிருக்கோம் as of now. இப்போதைக்கு நாங்கள் என்டையர் கேமெட் ஆஃப் வெஹிக்கிள் 2 செக்மெண்ட்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ரிஜிஸ்டர்ட் வெஹிக்கிள், ஒன்று வந்து அன்ரிஜிஸ்டர்ட் வெஹிக்கிள். ஆர்டிஓ நார்ம்ஸ் படி, கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ரிஜிஸ்டர்ட் வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் இஸ் மேண்டேட்ரி. அது வந்து உங்களோட 2 வீலர் பாலிசி படி போகும், தேர்ட் பார்ட்டி கவர் ஆகும், அண்ட் உங்களுக்கு லயபிலிட்டிஸ் எல்லாமே மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி போகும். நார்மல் இன்சூரன்ஸ் கம்பெனி அதுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. கரெக்ட், கொடுக்குறாங்க. அண்ட் தி அன்ரிஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் கேட்டகரியை வந்து நாங்கள் அசெட் இன்சூரன்ஸாக ட்ரீட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்கேஸ் ஆஃப் டேட்டா மேனேஜ்மெண்ட், ஸோ என்கொயரி இடிபிஆர், ஸோ அதுக்கு நீங்கள் என்ன, வாட் ஆர் த டூல்ஸ் யூ ஆர் ப்ரொவைடிங் டு த டீலர்? கம்ப்ளீட் சிஆர்எம் பேக்கேஜ் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் என்கொயரி ஹேண்ட்லிங், ஃபாலோ அப், கன்வர்ஷன், அண்ட் தென் சேல்ஸ், then service reminders, sales feedback, service feedback, complete ownership of the customer வரைக்குமே வந்து சிஆர்எம் பேக்கேஜ் ட்ராக் பண்ணோம். ஸோ அந்த இது எல்லாமே ஆப்ரேஷனல் ரைட்ஸ் வந்து டீலருக்கு கொடுத்துட்றோம். அண்ட் எங்களோட ரீஜனல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டீம் who will be supporting the dealers and the franchises, they will be continuously monitoring that. And we have a centralized CRM, customer relation department இருக்காங்க. So they will be in regular touch with the customer to take feedbacks and then solve the concern if there are any. ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் இது you have to answer that question. ஸோ ஆல்ரெடி மேனுஃபேக்சர்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு மத்தியில் இருந்து வாங்கி அந்த வண்டியை நீங்கள் டீலர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க. நான் ஏன் உங்கள்கிட்ட வரணும்? நான் ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த மேனுஃபேக்சர்லேருந்து வண்டி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்டருந்து நான் வண்டி எடுக்கிறதுல என்ன பெனிஃபிட் எனக்கு? ஓகே, குட் கொஸ்டின். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போது மேனுஃபேக்சரோட பேண்ட்வித் இன் டர்ம்ஸ் ஆஃப் சர்வீசபிலிட்டி இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது. எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் மேனுஃபேக்சரர் மேக்ஸிமம் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி யார்கிட்டையுமே கம்ப்ளீட் ரேஞ்ச் கிடையாது. நாங்கள் கம்ப்ளீட் ரேஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறோம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவங்களோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து இட்ஸ் அரௌண்ட் 3,000 to 5,000 vehicles மேக்ஸிமம் ஃபார் திஸ் பார்ட் ஆஃப் டைம். அப்படி இருக்கும்போது அவங்களால கஸ்டமருக்கு சர்வீஸ் சப்போர்ட் நாங்கள் கொடுக்குற மாதிரி ரீஜனல் சேல்ஸ் சப்போர்ட்டோ ரீஜனல் சர்வீஸ் சப்போர்ட்டோ டீலருக்கு கொடுக்க முடியாது. அவங்களுக்கு ஃபீஸிபிலிட்டி இருக்காது, ஆர் இட் will not be viable for them with the kind of volume that they are talking about. அண்ட் ஜாகிரபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், நான் சொன்ன மாதிரி மெஜாரிட்டி த மேனுஃபேக்சரர் உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டில் இருக்காங்க. அவங்க வந்து இங்கே ரீச் பண்ணணும், இங்கே ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் செட் பண்ணணும்னா ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் செட் பண்ணணும்னா காஸ்ட் நீங்களே எடுத்துக்கோங்க. இட் will not be viable for them.
ஸோ அப்போ டீலருக்கு சப்போர்ட் நீங்கள் எல்லா சப்போர்ட்டுமே ஆன்லைனில் கொடுக்க முடியாது. வாரண்ட்டி அப்ரூவல்ஸ் வந்து மேனுஃபேக்சரோட அப்ரூவலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறதில்ல. வி டேக் அ டெசிஷன் ஆன் தட் பிகாஸ் எங்களோட சர்வீஸ் டீம் வந்து மேனுஃபேக்சரில் ஆல்ரெடி ட்ரெயின் ஆகிருக்காங்க. So if there is a critical decision, then only we refer to the manufacturers, else we take a decision and then go ahead with it. So it's an evolving market. How you are going to keep the dealer? எப்படி நீங்கள் டீலரை ரீட்டைன் பண்ண போகிறீங்க? இப்போ நாங்கள் சூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே OEMs எல்லாமே வந்து நாங்கள் ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணி அவங்க ஃபேக்ட்ரி விசிட் பண்ணி கிளியராக டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்து அவங்கள்ட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்டையும் சூஸ் பண்ணல எங்களுக்கு தேவையான அந்தந்த செக்மெண்ட்டுக்குள்ள ப்ராடக்டை கொண்டு வந்திருக்கோம். ஸோ வி காட் அ குட் பிளாட்ஃபார்ம் ரெடி. இப்போ டீலர் வந்து எங்களை நம்பி எங்கள் பிராண்டை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் எங்களோட எபிலிட்டி டு சூஸ் த ப்ராடக்டை பிலீவ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறச்ச இட் பிகம்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சப்போர்ட் தம் இன் ஆல்வேஸ். நான் சொன்ன மாதிரி அவங்களோட கம்ப்ளீட் ஆக்டிவேஷன், சேல்ஸ் ஆக்டிவேஷன், சேல்ஸ் சப்போர்ட், சேல்ஸ் ட்ரைனிங், சர்வீஸ் பேக்கப் எல்லாமே கொடுக்குறோம். அண்ட் எங்கள் ரீஜனல் சேல்ஸ் டீம் அண்ட் சர்வீஸ் டீம் வந்து அவங்க கூட ஃபீல்டில் ஒர்க் பண்ணி அவங்க கூட மார்க்கெட் இது பண்ணி ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணுறது, பல்க் கஸ்டமர் பிளான் பண்ணுறது அல்லது கஸ்டமர் மீட் பிளான் பண்ணுறது, அந்த மாதிரி ரெகுலர் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து கஸ்டமர் ஷோரூமில் வந்து உங்களுக்கு வாக்கின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஸோ கஸ்டமர் ரெகுலர் டச்சில் இருப்பாங்க. ஸோ வி ஆல்சோ ஹேவ் அ குட் பிளான் ஃபார் ரெஃபரல்ஸ். ஒரு பேஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இட் மே பி டூ ஏர்லி ஃபார் அஸ் டு சே, அதுக்கப்புறம் ரெஃபரல் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்து ஸோ கஸ்டமரை வந்து கண்டினியூஸாக வந்து என்கேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் பிளானிங். உங்களுடைய ஸ்டாக் யார்டு எங்கே? இப்போ தமிழ்நாடை பொறுத்தவரை 3 லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று சென்னை, திருப்பூர் அண்ட் மதுரை. ஸோ மதுரை வந்து டவுன் சவுத் கேட்டர் பண்ணுவாங்க, திருப்பூர் வந்து கொங்கு பெல்ட் கேட்டர் பண்ணுவாங்க, சென்னை வந்து நார்த் தமிழ்நாடு ஹேண்டில் பண்ணுவாங்க. ரெண்டலுக்கும் இஎம்ஐக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குமா? இன் டர்ம்ஸ் ஆஃப் ருப்பி வேல்யூ இருக்காது, பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ விச் இஸ் அட்வைசபிள்? லீஸ் இஸ் அட்வைசபிள் ஆர் இஎம்ஐ இஸ் அட்வைசபிள்? இப்போ நீங்கள் ரெண்டுமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு சொல்கிறீங்க. ஸோ இஎம்ஐயும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும், லீஸ் அமௌண்ட் ஈக்குவலாக இருக்கும்போது ஒரு கஸ்டமருக்கு வந்து வாட் இஸ் யுவர் சஜஷன்? ஓகே, இது வந்து பிஸ்னஸ் மேனாக இருந்தாக்க அவங்களோட புக்ஸ் ஆஃப் அசட்ஸை பொறுத்து. இப்போ அசட் பேஸ்டு வேணும் எனக்கு அப்படின்னாங்கனாக்கா அவங்க வந்து ஹையர் பர்ச்சேஸில் போகலாம், ஏன்னா அவங்க டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை என்னோடது வந்து ட்ரேடிங் பிஸ்னஸ் எனக்கு அசட் பேஸ்டு வேண்டாம் அப்படிங்கிறச்ச அவங்க வந்து லீசிங் ஆப்ஷனுக்கு போகலாம். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை பொறுத்தவரை லீசிங் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் மாடல். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜிஸ் நிறைய சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு 3 இயர்ஸ் கழிச்சு ஒரு பேட்டரி நியூ டெக்னாலஜி வரும்போது கஸ்டமர் லீஸ் ஆப்ஷனில் இருக்கும்போது இந்த வண்டியை திருப்பி கொடுத்துட்டு இன்னொரு வண்டிக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ லீஸ் வந்து ஒரு டர்ன் அரவுண்ட் பாயிண்ட்டாக இருக்கும், ஒரு ஃபெசிலிட்டேட்டிங் பாயிண்ட்டாக இருக்கும், கஸ்டமரை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்து. மாத வாடகை மட்டும் கொடுக்கல, டவுன் பேமெண்ட் எதுவும் கட்ட தேவையில்லை இல்லையா? கட்டணும். டவுன் பேமெண்ட் இருக்கும். டவுன் பேமெண்ட் வந்து உங்களுக்கு டிபெண்டிங் ஆன் த வெஹிக்கிள் அபவுட் 10 to 15% இருக்கும். லீஸுங்கிறது என்னென்னா டவுன் பேமெண்ட் புது வெஹிக்கிள் மாதிரி டவுன் பேமெண்ட் கட்டணும், மந்த்லி இஎம்ஐ மாதிரியும் கட்டணும், பட் வண்டி அவருக்கு சொந்தம் கிடையாது. வண்டி சொந்தம் கிடையாது. வண்டியை யூஸ் பண்ணிவிட்டு வண்டி வாங்கும் போதே அந்த ரெசிடியூல் வேல்யூங்கிற ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. 2 வருஷம் கழிச்சு அந்த வண்டிக்கு என்ன வேல்யூன்னு சொல்லி அந்த வேல்யூ கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் 24 மாதம் அப்படின்னீங்கன்னா 24 மாதம் வந்து அந்த வேல்யூ கொடுத்துட்டு வண்டி அவரே எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த வேல்யூ லீசிங் கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அட் த டைம் ஆஃப் அக்ரிமெண்ட் சைனிங் இட் செல்ஃப். அதுவும் கஸ்டமருக்கு அக்ரிமெண்ட்லேயே மென்ஷன்டாக இருக்கும் ரெசிடியூல் வேல்யூ இவ்வளோன்னு சொல்லி. அந்த வேல்யூவை கொடுத்துட்டு கஸ்டமர் வண்டி அவர் பேரில் மாற்றிக்கலாம், இல்லைன்னா லீசிங் கம்பெனிக்கு திருப்பி கொடுத்துடலாம். உங்களுடைய பொன்னான நேரத்தை கொடுத்து உங்களுடைய பிஸ்னஸ் மாடலை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் இது ஓகேங்களா. ஸோ பைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வெஹிக்கிள். ஸோ பேட்டரிலையும் ட்ரைவ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து நீங்கள் 7 கியர்லையும் நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இந்த வண்டியோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நீங்கள் வெறும் பெடலிங் மட்டும் பண்ணிங்க, நிறையா சைக்கிள் பார்த்தீங்கன்னா வெறும் பெடலிங் மட்டும் தான் வரும். ஸோ பேட்டரின்றதே பார்த்தீங்கன்னா இந்த 2 அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது. ஸோ பேட்டரியில் மட்டும் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீட் வந்து 25 கொடுக்கும். நீங்கள் வந்து ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 60 வரணும்னா வித் பெடலிங்கோட பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 60 வரும். பெடல் பண்ணும்போது சார்ஜ் ஆகுமா பேட்டரி? நோ. இந்த வண்டியோட சிறப்பு அம்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு இருக்குது சார். ஸோ ஸ்பீடில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து ரெடியூஸ் அண்ட் இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேலேயே உங்களுக்கு வந்துடும் நம்ம எவ்வளோ ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணுறோன்றது வந்துடும். ப்ளஸ் வந்து இங்கே எங்கேயும் பார்த்தீங்கன்னா கியர் இருக்குது. ஸோ கியர்லையுமே பார்த்தீங்கன்னா 7 கியர் வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே இந்த ஃப்ரண்ட்டில் வந்துடும். இது என்ன ரேட் வருது? ரேட் பார்த்தீங்கன்னா 45,999 வரும் சார். 40 ஸோ நியர்லி 46,000 வருது. இந்த வண்டியை பற்றி சொல்லுங்கள். ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்ஸ் தான். ஸோ உங்களுக்கு பேட்டரி வெஹிக்கிளே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் வேணும், ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி மாடல்ஸ் தான் இருக்குது. ஸோ பைக் மாடல் பார்த்தீங்கன்னா 1 or 2 தான். இது கம்ப்ளீட்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள். ஆமாம், ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள். யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா விரும்பி வாங்குவாங்க. கண்டிப்பாக சார்.
நிறைய பேர் ஸ்கூட்டின்றனால இப்போ பைக்கில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஸோ நார்மலாக ஷோரூம் வரவங்களே பார்த்தீங்கன்னா பைக் மாடல்ஸ் இருக்கான்னு அப்போ கேட்டுட்டு பைக் எப்போன்னு கேட்பாங்க. ஆமாம் சார், ஏன்னா வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளே பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள்லாம் ரேஞ்ச் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் இல்லையா, அப்போ 45 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நிறைய பேர் வந்து பேட்டரி வெஹிக்கிள் மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்டி என்ன ரேட் ஆகுது? வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வந்து 1,65,000 வரும். 1,65,000 ஃபைனான்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்கு இல்லையா? எல்லாமே இருக்கு. இது எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க? எவ்வளோ நேரம்? 5 hours ஆகும் சார். 100% சார்ஜ் ஆகும். 5 hours ஆகும். உங்களுக்கு வந்து மார்னிங் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நைட் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 5 hours வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகிடும். ஸோ மார்னிங் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி. சாதாரண நம்ம வீட்டில் மொபைல் சார்ஜ் பண்ணுற ப்ளக்லேயே போடலாம். நார்மல் 3-pin ப்ளக்லேயே பண்ணலாம் சார். ஓகே. இது ஒரு டைம் சார்ஜ் பண்ணால் எவ்வளோ கிலோமீட்டர் போகும்? இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100+ போகும் சார். ஸ்பீட் வந்து அது 80 கொடுக்கும் சார். 80 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஸ்பீடு? ஆமாம் சார், மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸ் கொடுக்கும். இல்லை பேட்டரி பார்த்தீங்கன்னா இன்பில்ட் பேட்டரி, ஸோ ரிமூவ் பண்ண முடியாது, டேரெக்டாக வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் வரும் சார். அண்ட் வந்து டிஸ்க் பிரேக், ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள்ன்றதால நமக்கு ரொம்ப ஸ்பீடாக போகும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம சடன் பிரேக் போட்டது தான் நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு டிஸ்க் பிரேக். இந்த வண்டி ரொம்ப ஆக்சுவலாக பெருசாக இருக்கும். இது என்ன மாதிரி ஸ்கூட்டர் இது? சார் இது பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்கூட்டி சார். இது ஃபேமிலிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து டெலிவரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா பேக் ஸ்டோரேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் சார், ஓகேங்களா. ஸோ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60+ வரும், ரேஞ்ச் வந்து 100+ வரும். 2 மாடல் இருக்குது. இதில் வந்து ஸ்போர்ட் மாடல் வந்து ஈக்கோ மாடல்னு சொல்லிட்டு 2 இருக்குது, ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட் மாடலாக தான் இருந்தீங்கன்னா 1,15,000 வரும். ஈக்கோ மாடல் பார்த்தீங்கன்னா 1,05,000 வரும் சார். ஸ்போர்ட்ஸ்க்கு ஈக்கோக்கு என்ன டிஃபரெண்ட்? உங்களுக்கு வந்து ஸ்பீட் வந்து உங்களுக்கு வேரியஸ் ஆகும் சார். ஸ்பீட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்.